விடுதலை பார்ட் 1ல என்ன விஜய் சேதுபதியை பிடிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி யாருன்னு நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? பண்ணல. சோ விஜய் சேதுபதி யாருன்றதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவர் ஏன் இந்த போராட்ட குழுக்குள்ள வந்தாரு, அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் வந்து டீடைல் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு அதுதான் சொல்றல, சில கருத்து சொல்ற படங்களை சிலரால ஏத்துக்க முடியாது, சிலருக்கு பிடிக்காது. கருத்து சொல்ற படங்கள் இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு வந்து வரலாறும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற டைரக்டர் சில பேர் தான். எல்லாருமே இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைரக்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், போய் அதை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ஃபிலிம் அதனால வந்து நம்ம ஃபேமிலியோட போக முடியுமான்னு யோசிக்காதீங்க. சின்ன பசங்களை தாண்டி நீங்க வந்து வளர்ந்து பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க போய் பாருங்க. நிறைய அரசியல் பேசுறாங்க. அரசியல் திணிக்கிற மாதிரி இல்ல, ஒருத்தருக்கு வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நீங்களே வந்து பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப பாலிடிக்ஸ்க்குலாம் போக மாட்டேன், ஐடியாவே இல்ல அப்படின்னா நீங்க உள்ள போனீங்கன்னா எந்த விஷயம் சரி எந்த விஷயம் தப்பு அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கலாம். யூஸே பண்ணலன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அந்த பார்ட் 1 சூரிக்காக எடுத்தாங்க, விஜய் சேதுபதி வந்து கம்மியா தான் காமிச்சாங்க. அந்த மாதிரி இப்ப பார்ட் 2ல வந்து விஜய் சேதுபதி அதிகமா காமிச்சாங்க, சூர்யா கம்மியா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? எந்த கட்சியை தாக்குற மாதிரிலாம் இல்ல. நீங்க என்னன்னா இந்த கட்சியை இது பண்ணணும் அந்த கட்சியை இது பண்ணணும், தேவையான கருத்தை சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் வெற்றிமாறன் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்திருப்பாரு, இல்ல இருக்க ஒரு சில ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க எப்படி மேட்ச் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து நாங்க ஒரு கற்பனையா எடுத்தது, நீங்க எதுவும் இது பண்ணிக்காதீங்க, எல்லாரும் இதுவா நோக்கமா பண்ணது இல்ல. நான் அஜித் ஃபேன் இல்ல, அதுக்காக விஜய் பத்தி தப்பா பேசுறேன்றதா கிடையாது. நான் அஜித் ஃபேன் ஒண்ணுமே இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், விஜய் வந்து எப்படி கூப்பிடணும்னு அவங்க பொதுச் செயலாளர் சொன்னாரு, புசியான் பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு, விஜய் எப்படி விஜய் என்ன தெரியுமா சொன்னாரு, தளபதி பெயர் கொண்ட தலைவர். எப்படி கூப்பிடணும் விஜய? ஏன் விஜயன் கூப்பிடக்கூடாதா? தளபதி பெயர் கொண்ட ஏன்னா அவரை நீ கூப்பிடக்கூடாது பேர் சொல்லிடலாம், ஏன்னா அவர் பெரிய ஆளு. அப்ப அவர் தலைவரா? மக்கள் தலைவரா? மக்கள் தலைவரா? கிடையாதுல்ல. அத இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொதுச் செயலாளர் அப்படி சொன்னாரு, விஜய் அதை அப்செக்ட் பண்ணிருக்கோம்ல. ஒரு அறிவிப்பாச்சு ஏன் புசியானந்த் அப்படி சொல்றீங்க, என் பேரு விஜய், விஜய்னு கூப்பிட்டோம் அப்படின்னு பொதுச் செயலாளருக்கு ஒரு லெட்டராச்சு கொடுக்கல. அப்ப விஜய் அப்ரிஷியேட் பண்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.